Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSC டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல நியூ ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது புதுசா ஒரு சர்வீசஸ் வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. இது மூலமா உங்களுடைய கஸ்டமரை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி ஒரு சரியான ஒரு லீடை உங்களால ஜெனரேட் பண்ண முடியும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, இதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வச்சிருப்பீங்க. அதாவது சிஎஸ்சி வெளியே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர்லயுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன் வந்து நீங்க இந்தியன் கரன்சி வந்து ஃபாரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், ஃபாரின்ல இருக்கக்கூடிய கரன்சியை வந்து நீங்க வந்து பை பண்றதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்சி போர்ட்டல் மூலமா நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. இதை பத்தி ஒரு சில கைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராடக்ட் லான்ச் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது யார் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டலும் யூனிமணி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணி இந்த ஒரு சர்வீசஸ் வந்து சிஎஸ்சி விஎல்இகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்கணும். நீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ்லாம் இதுல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ரூலோடைய கைட்லைன்ஸ் படி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ லைசன்ஸ்டு ஆட் டு கேட்டகரி லைசன்ஸ் ஹோல்டர், நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் ஹோல்டரா நம்மளால வந்து ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஃபாரெக்ஸ் கம்பெனி இன் இந்தியா அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரெக்ஸ் சர்வீசஸ்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது மணி வந்து நம்ம அப்ராடுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும் ஃபாரினுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அமௌண்ட் நீங்க ஃபாரினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஃபாரின்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் இங்க வந்து நம்ம ரிசீவ் பண்றது, பை அண்ட் பேக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டிராவல் கார்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபாரின் கரன்சியை நீங்க வந்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இந்த 3 ஆப்ஷனுமே இந்த ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அட்வான்டேஜஸ் ஃபார் விஎல்இ, நம்மளுக்கு இதுல என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பார்க்கும்போது லீட் ரெஃபரல் மாடல் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராஸ் செல் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் டு ஜெனரேட் அடிஷனல் ரெவன்யூ, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைட்ல வச்சிருக்கக்கூடிய விஎல்இக்கு வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கிளைண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லீட் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு சர்வீசஸா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ணி கொடுக்க முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூனிமணி ஃபாரெக்ஸ் பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற பார்க்கும்போது இன்டராக்ட் இன் சிஎஸ்சி சஃபார் போர்ட்டல், சஃபார் அதாவது நம்ம அந்த டிராவல் போர்ட்டல் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது மூலமா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அடிஷனலா எக்ஸ்ட்ரா எந்த ஒரு லாகினும் பண்ண தேவையில்லை, டைரக்டா சிஎஸ்சி வச்சு நீங்க உள்ள வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஈஸி ப்ராடக்ட்ஸ் செலக்ஷன்ங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளே ஆஃப் சர்வீஸ் லொகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் இன்ஆக்டிவ் ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு இதுல வந்து சப்போர்ட்டா உங்களுக்கு வந்து நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு அட்வான்டேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்க டைரக்டா சிஎஸ்சி சஃபாரியை லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சிஎஸ்சி போர்ட்டல் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சிஎஸ்சி சஃபார் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே ப்ரோ, இதுக்கான கமிஷன்ஸ் வந்து எப்படி ப்ரோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது விஎல்இ கமிஷன்ஸ் செல் பி மினிமம் பார்க்கும்போது 0.24% இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.96% வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய வாலெட்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதை பத்தி நம்ம வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிற பார்ப்போம். சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு டேஷ்போர்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகும். ஃபார் டிராவல் சர்வீஸ் லாகின், இந்த இடத்துல சிஎஸ்சி சஃபார் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு நியூ காலம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் லைவ் எனேபிள்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவர் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபிளைட்டு, பஸ், ஹோட்டல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இப்போ எனேபிள் பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபாரெக்ஸ் சர்வீசஸ் யூனிமணி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபாரெக்ஸ் டைரக்ட்லி லாகின் பண்ற பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல லாகின் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு சேம் தான். உங்க சிஎஸ்சிக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சேமா லாகின் பண்ணி இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த யூனிமணி வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆயிரும். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து புக் பண்ணி நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஃபாரெக்ஸ் அண்ட் அந்த அதர் சர்வீஸ் நீங்க வந்து என்ன ப்ரொசீட் பண்றதுக்கு விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்க ஃபாரெக்ஸ் அந்த டிராவல் பிரீமியம் கார்ட்ஸ் சாரி ப்ரீபேர் கார்டா இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், ஃபாரெக்ஸ் சேல் பண்றதா இருக்கட்டும், பிரான்ச்சைஸ் பர்ச்சேஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணிக்கலாம். அப்ராட்க்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல சென்ட் அப்ராட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ராடக்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான யூஎஸ்டி டாலர்ஸ் $1 நம்ம இந்தியன் கரன்சி படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 ரூபாய். இது நம்ம எல்லாருக்கும் ரெகுலரா தெரிஞ்சதுதான். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு $100 நீங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். $100 நம்மளுக்கு வந்து 8420 சொல்லிட்டு வருது. இப்போ நீங்க எத்தனை டாலர் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறது கேக்குறாங்க. நீங்க வந்து யூஎஸ் டாலரா இருக்கட்டும், மற்றபடி வேற என்னென்ன கரன்சி நீங்க வந்து யூரோப்புக்கு நீங்க எதை பண்ண போறீங்களா, இல்ல வந்து சைனாக்கு பண்ண அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா, இல்ல சிங்கப்பூர் டாலருக்கு பண்ண போறீங்களா அப்படிங்கறத கேட்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க எல்லா கண்ட்ரிக்குமே வந்து நம்ம இந்தியால இருந்து உங்க சென்டர்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இதெல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் பின்கோடு வந்து கேட்கறாங்க. அவங்களுடைய பின்கோடு கொடுங்க. கஸ்டமருடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. கஸ்டமருடைய நேம் கேட்பாங்க. எந்த ஸ்டேட் அப்படிங்கறத கேட்பாங்க. தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. எந்த பிரான்ச்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதையுமே நீங்க கரெக்டா இந்த இடத்துல பின்கோடு வந்து என்டர் பண்ணணும். பின்கோட என்டர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரான்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் பர்பஸ் எதுக்காக இந்த $100 நீங்க அவங்களுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்குறாங்க. எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவா, இல்ல வந்து விசா பர்பஸ்க்காகவா, மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காகவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கிஃப்டா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கிஃப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இது எல்லாமே கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வாலெட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபாரினுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஏன்னா நிறைய நபர் இந்த ஃபாரின் அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான லொகேஷன்ல மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. இந்த யூனிமணி பிரான்ச்சஸ் எல்லாம் வாங்குறதுக்குலாம் நம்மளுக்கு பெரிய ரிஸ்க். அதுல ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு வந்து ஷாப் வேணும், அது தனியாக நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும். பட் நம்ம இந்த சிஎஸ்சி விஎல்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஷாப்லையுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வந்து பண்ண முடியும். அந்த ஃபாரெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய இடத்துலையுமே நீங்க பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நீங்க வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வந்து ஃபிளெக்ஸ் போர்டு கூட வைக்கிறதா இருந்தாலும் கூட நீங்க வச்சுக்கலாம். இதுக்கான ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டை போயிட்டு செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணி சர்வீஸ் இன்னைக்கே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.